Hi students. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3 லா ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, அதோட டாபிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன்ன்றப்ப இப்போ இது ஒரு சர்ஃபேஸ், இஸ் ஹாரிசான்டிக்கல் சர்ஃபேஸ், இட்ஸ் எ டேபிள். ஓகே, ஒரு டேபிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் ஒரு ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்குன்னா மாஸ் இருக்குது. என்ன இருக்குது? மாஸ் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் எப்படி கொடுக்குறேன்னா ஃபோர்ஸு ஹரிசான்டிக்கலாக கொடுக்குறேன். ஓகேவா? இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸுக்கு ஹரிசான்டிக்கலாக கொடுக்குறோம், இப்படி கொடுக்கல. அப்போ இப்படி கொடுக்கறதுனால இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுனா மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக கொடுக்குறோம். இட்ஸ் எ வெரி ஜென்ட்லி ஃபோர்ஸ் அப்ளைட் த ஆப்ஜெக்ட். அப்போ என்ன ஆகும், இங்கே இந்த பாயிண்டில் இதுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உருவாகும். ஓகே, திஸ் இஸ் எ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, வாட் இஸ் த டெஃபினேஷன்? தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் த ஆப்போசிட் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் சர்ஃபேஸ் வேர் இட் பிளேஸ்டு. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே வைக்கிறோமோ அப்போ அதுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப அந்த சர்ஃபேஸில் இருந்து என்னாகும், ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். தட் இஸ் எ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த சர்ஃபேஸில் இந்த ஆப்ஜெக்டை நான் இங்கே வைக்கிறேன், இப்போ ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கு வெர்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தட் இஸ் எ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன உருவாகுது? நார்மல் ஃபோர்ஸ் உருவாகுது. அதனால இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது? ஸ்டேபிளாக இருக்குது. இது நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமில் பார்த்துருப்போம். ஸோ போன கிளாஸில் சொல்லியிருப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ இது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுது? லைட்டாக மூவ் ஆகுது. ஆனால் இந்த மூமெண்ட்டம்லேயே நம்ம பார்க்குறப்ப ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் உருவாகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ஆப்போசிட்டாக உருவாகிற ஃபோர்ஸ் எதனால் உருவாகுதுன்னா இந்த சர்ஃபேஸுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள கான்டாக்டால் உருவாகுது. அது அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? ஆப்போசிட்டாக இருக்கும். திஸ் இஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸ்டாட்டிக் என்ன அர்த்தம்? சிம்பிளாக வாட் இஸ் ஸ்டாட்டிக்? இஸ் எ ரெஸ்ட். கரெக்ட் தானே? ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக ஆப்போசிட்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாகும். அந்த ஃப்ரிக்ஷன் எதனால் உருவாகுன்னா நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்னால் உருவாகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் நான். ஆனால் இந்த சாக் பீஸ் மூவ் ஆகலை. ஏன் மூவ் ஆகலைன்னா நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஆப்போசிட்டாக உருவாகுது. அதனால் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகலை, மூவ் ஆகலை. அப்போ நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட் இது சர்ஃபேஸ், இது ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். திஸ் த ஃபோர்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷன் ஆகும், என்ன உருவாகும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உருவாகும். ஓகேவா? தட் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா நம்ம அப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இங்கே உருவாகிற ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ரெண்டுமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு தி எஃப் ஆஃப் எஸ். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டேபிளாக இருக்க காரணம்னா இதோட வெயிட்டு. ஓகே, அப்போ இதோட ஃபார்முலா எப்படி எழுதலாம் பாருங்கள். இதோட ஃபார்முலா தி எஃப் ஆஃப் எஸ். The f of s means static friction. The static friction sometimes is equal to 0 or greater than 0. Static friction எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். Sometimes எப்படி இருக்கும்? Greater than 0வாக இருக்கும். Or the equal or less than the mu s into n. என்னன்னா நார்மல். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன வரும்? நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? அந்த நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? mgக்கு ஈக்குவல். ஃப்ரீ பாடி டயக்ராமில் பார்த்துருப்போம். அப்போ தான் இது ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இந்த ஃபார்மில் எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்டூ எம்ஜி.
this is the frictional force. mu s என்ன? mu s னா the coefficient of static friction. அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம்னா இங்கே இருக்கிற சர்ஃபேஸுக்கும் இந்த ஆப்ஜெக்டோட கான்டாக்டுக்கும் பேஸ் பண்ணியிருக்கும். அப்போ சர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. செகண்ட் நம்ம பார்க்குறது செகண்ட் டாபிக். ஸ்டாட்டிக் பார்த்துட்டு இல்லையா? இப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் செகண்ட் டைப். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனை எப்படி சொல்லலாம்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம், டைனாமிக் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். ஓகே, அப்போ ஸ்லைடிங்னா என்ன அர்த்தம்? மூமெண்ட்னு அர்த்தம். அப்போ கைனட்டிக்னு என்ன அர்த்தம்னா மோஷன். ஓகேவா? இட்ஸ் எ ட்ராவல். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ஸ்டாட்டிக்னா. அப்போ கைனட்டிக்னா மோஷன். ஓகேவா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா மூவ் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஆப்ஜெக்ட்டு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப இந்த ஆப்ஜெக்ட் என்னென்னா மூவ் ஆகுது. ஓகேவா? சம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது. அப்பயும் இங்கே ஃப்ரிக்ஷன் உருவாகும். தஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் எஃப் ஆஃப் கே, கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது நான் என்ன பண்ணுறேன்? இது ஆப்ஜெக்ட் ஸ்டேபிளாக இருக்குது, நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், மறுபடியும் ஸ்டேபிளாக இருக்குது. திஸ் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஏன்னா ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகுது. நான் இன்னும் என்ன பண்ணுறேன்னா ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபோர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண உடனே இந்த ஆப்ஜெக்ட்னா இது மூவ் ஆகுது. அப்போ அந்த மூவ் ஆகிறப்பையும் நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒரு ஆப்போசிட்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாகுது. ஓகேவா? ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது. தட் இஸ் எ ஃப்ரிக்ஷன், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ என்ன ஆகும்? கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா பாருங்கள். தி எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு மியூ கே இன்டு என். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு மியூ கே எம்ஜி. ஓகேவா? அப்போ மியூ கே, the mu k is less than the mu s. இது கிரேட்டராக இருக்கும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கிரேட்டராக இருக்கும் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் விட. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது தான் கஷ்டம். அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிடுச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் என்ன ஆகுனா ஈஸியாக மூவ் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுனா இதுக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகிடும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மேக்ஸிமம் இருக்கும் ஃப்ரிக்ஷன், போக என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக மூவ் ஆகிடும். நம்மளோட ஹியூமன் டெவலப்மெண்ட்னால இந்த ஃப்ரிக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெடியூஸ் பண்ணுறோம். எப்படி ரெடியூஸ் பண்ணுறோன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷனை கொண்டு வந்துட்டோம் நம்ம. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக ரோல் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஃப்ரிக்ஷனை டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பாருங்கள். இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு சர்ஃபேஸ். ஓகேவா? இந்த சர்ஃபேஸ் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு சாக் பீஸ் வைக்கிறேன், இங்கே ஒரு சாக் பீஸ் வைக்கிறேன். அப்போ என்ன ஆகிடுச்சு? இந்த சாக் பீஸ் மேலே இது வைக்கிறப்ப, இந்த ஆப்ஜெக்ட் வைக்கிறப்ப இதை நான் ஈஸியாக மூவ் பண்ணலாம். கரெக்டாக? இது ஈஸியாக ரோல் ஆகுது பாருங்கள். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே இருக்கிற ரோலிங்னால இந்த ஆப்ஜெக்ட் ஈஸியாக மூவ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோம்? ஃப்ரிக்ஷன் இன்னும் டிக்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? தட் இஸ் கால்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் எப்படி உருவாகும்னா டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னால் உருவாகும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு வெஹிக்கிள் இருக்குது. ஓகேவா? அந்த வெஹிக்கிள் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பஸ்ஸோ ஏதோ சம்திங் என்னாகும்? பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சிங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்மளோட 10 பேர் இறங்கி என்ன பண்ணணும்? இந்த பஸ்ஸை என்ன பண்ணணும்? புஷ் பண்ணணும், நெட்டணும். அப்போ ஃபஸ்ட்டு நெட்டுறப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தட் இஸ் கால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆப்போசிட்டாக உருவாகும். ஒன்ஸ் நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா, அந்த பஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக என்ன ஆகும்? மூவ் ஆகிடும். தட் இஸ் கால் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் நம்ம எதனால் ரொட்டேட் பண்ணுறோன்னா வீலால் ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ ஈஸியாக கொஞ்சம் தூரம் போனோம்னா ஈஸியாக மூவ் ஆகிடும். இட் இஸ் கால் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இதுதான் அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.